ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு கிட்ட செக்ஸ் கதைகளை பத்தி பேசும்போது அந்த பொண்ணு நான் உன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ற பொண்ணு இல்ல, நான் தான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிடுறான். கட்டு இவனோட பொண்டாட்டி வீட்டோட பெட்ரூம்ல இருந்து எழுந்து டைரக்டா மொட்டை மாடி நோக்கி நடக்கிறான். அங்க நான் தான் உங்ககிட்ட இது மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு சொல்லுறான். அதை தெரிஞ்சதும் அவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறான். அவன் முன்னாடி காலியே வந்து நின்ற மாதிரி உணர்றான். அவகிட்ட கெஞ்சி சாரி கேட்கறான். அவனை பார்க்கவே பிடிக்காம டைரக்டா பெட்ரூம்ல போய் அவன் பொண்ணு கூட படுத்துடுறான். அப்படியே 2 நாள் 3 நாள் 2 பேரும் பேசாமலே வீட்டுல இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவன் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி மொட்டை மாடிக்கு வர சொல்றான். அவரை காஃபி குடிக்க சொல்றான். பொறுமையா ஹஸ்பண்டை பார்த்து நம்மளுக்கு நிச்சயமானதுக்கு அப்புறம் நான் ஒரு பையன் கூட செக்ஸ் வச்சுக்கிட்டேன்னு சொல்றான். இதை கேட்டு அவன் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறான். அவன் யாரு என்னன்னு அவளை பார்த்து கேட்கறான். அவனோட லவ்வர் காமாட்சி சுந்தரம்னு சொல்லிடுறான். இதை தெரிஞ்சுக்கிட்டு காமாட்சி சுந்தரத்தோட பேரை ஃபேஸ்புக்ல தேடி 2 நாளா அலசி ஆராயிறான். ஃபைனலா இந்த பொறுப்பெல்லாம் ஹேக்கர் கிட்ட கொடுத்துட்டு அவன் ஒய்ஃபை ஒரு நாள் கூப்பிட்டு நான் உனக்கு பண்ணது துரோகம், அதனால என்ன மன்னிச்சிரு, இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டு என்ன 2 நாள் தூங்க விடாம பண்ணாதன்னு சொல்லிட்டு கெஞ்சுறான். அவ அதை பேசாம சைலண்டாவே இருக்கா. ஒரு கட்டத்துல நீ சொன்னது பொய் தானே, ஆமான்னு ஒத்துக்கோன்னு சொல்லிட்டு கேட்கறான். அவ அதுக்கு பதிலே சொல்ல மாட்டான். இதனால கடுப்பாயிட்டு 2 பேருக்கும் சண்டை வர ஆரம்பிக்குது. பதிலுக்கு அவ நீ தப்பு பண்ணன்னு தெரிஞ்சு நான் உன் கூட வாழணும், ஆனா நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா நீ அதை ஏத்துக்கிட்டு வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்கறா. இதை கேட்டதும் அவனுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. திரும்பவும் கீழே போயிட்டு தனியா நின்றுட்டு இருக்கிற ஒய்ஃபை கூப்பிட்டு மனசாரா மன்னிப்பு கேட்கறான். அவன் முழுசா தப்ப உணர்ந்த விஷயத்த தெரிஞ்ச அவ ஒய்ஃப் அவனை ஏத்துக்கிறா.